நியாயமான ஒரு விஜய் விஷயம். சினிமாவை நான் கூட பார்ப்பேன் சார், நீங்க கூட பார்ப்பீங்க சார். அதை வச்சு ஓட்டு வராது சார். கண்டிப்பா உண்மை. 150 ரூபா கொடுத்து நான் விஜய் 1000 ரூபா கொடுத்து விஜய் படம் பார்ப்பேன். ஆனா போய் ஓட்டு போட்டு ஃப்ரீ தான் போட மாட்டேன். விஜய் ரசிகர் அப்படி தான் இருப்பான். இப்போ அந்த ஒரு நாள் மட்டும்தான் எல்லாம் ஒற்றுமை இருக்கிறாங்க. ம், ஓட்டு போடுறதுக்கு போறோம். ம், பண்ண உடனே அது திரும்பி பாக்குறது இந்த டேக்க போச்சு நான் பண்றதுன்னு சொல்லுதா உண்மைன்றாங்க. ம். எங்க இருக்கிறாங்க நீங்க நடந்துக்கிறாங்க யாரையும் குத்தி காட்டுற மாதிரி இருக்கு எனக்கு. இல்ல இல்ல இல்ல, நான் வந்து பொதுவா பேசுறேன். சுத்தி யாரும் கேட்கல. ம், மக்கள் நல்லா இருக்கணும், ம், அடுத்த ஜெனரேஷன் நல்லா இருக்கணும். கொள்ளடிக்கணும் முடிவு பண்ணா அடிங்க, தப்பு கிடையாது. ம். நியாயமா மக்களுக்கு கொஞ்சம் பாருங்கன்றான். ஓகே. அவன் வரணும்னு அவசியம் இல்லை அவன் பணத்துக்கு. எல்லாம் உண்மை. தெரிஞ்சு அவர் வர்றாருன்னா என்ன விஷயம், ஏதோ விஷயம் இருக்கு. புரியுதுங்களா? மக்கள் அதுக்கு நீங்க சப்போர்ட் சப்போர்ட் பண்றீங்க. கண்டிப்பா ஆதரிக்கிறேன். 2026 தேர்தல் அப்ப எதிர்பார்க்கிறோம் வேற. கண்டிப்பா பாக்குறேன், மாத்தி போட்டு பார்க்கலாமே. போடுவோம். என்ன ஆயிட போகுது உண்மை. ஒரு வாட்டிய எவ்வளவு எவ்வளவு பண்றோம்? போடுறோம். நம்ம போடனால கள்ள ஓட்டு ஊந்துறோம் நம்ம பேர்ல. அதுக்கு நம்ம ஓட்டு நம்ம கரெக்டாக போட்டு தேர்ந்தெடுக்கலாம்ல ஆளுங்களா. சூப்பர். ஓகே. ஒருவேளை 2026 விஜய் நின்னுட்டாரு, வாக்கு கேட்குறாரு, சாரோட வாக்கு விஜய்க்கு இருக்கா? அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னாக்கா அரசியலில் வந்து திடீர்னு வரவங்களுக்குலாம் கொடுத்துட்டுன்னு வச்சுங்களேன், ம், அப்போ ஏற்கனவே வந்து மக்களுக்காக பணியாற்றினுங்கிறாங்க பத்தியா. ஐ வெல்கம் எவ்ரிபடி. விஜய் சரி யாருன்னு வாங்க. ம், மக்களை நடுத்தர மக்கள் ஏழைங்க ரொம்ப சஃபர் ஆயிட்டாங்க. ம், நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ம், நீங்க வாங்க. ஐ வெல்கம். ஐ ஷோ தம் மேக் ஹாப்பி திஸ் பீப்புள், ம், ஃப்ளரிஷ் தம். கரப்ஷன் ஸ்டார்ட் ஆவா நம்ம வந்து டிஃபிசிட்டில் போட்டே இருப்போம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சீட்டு கொடுக்கும்போது துட்டை வாங்கிடுறான். ஆமா. துட்டை வாங்கிட்டு அவன் ஜெயிச்சிடுறான். ம், அதுக்கப்புறம் வேஜ் கரப்ஷன் ஸ்டார்ட்ஸ் அங்கே ஸ்டார்ட் ஆயிடுது. ம். பார்ட்டி உண்மை. ஜெனரல் செக்ரட்டரிலேருந்து தலையில் சிஎம்லேருந்து எல்லாமே தெரியும் ஊழல் பண்ணுது. ம், விஜய் பற்றி நான் பேசுகிறேன். ஐ வெல்கம் விஜய். ஊஆர் நியூ கமர்ஸ் ஆல்சோ கம். ம், ஃபியூச்சர் இந்தியா வந்து எங்கள் ஜென்ரேஷன் கிட்ட தான் இருக்குது. ம், ஐ எம் டீப்லி திங்கிங் ம், இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் நிற்க வைக்கணும்னு நான் பார்க்குறேன். ம், வைனா பீப்புள் ஆர் எவ்ரிபடி இஸ் லூட்டர்ஸ். ம், இப்போ அந்த ஒரு நாள் மட்டும்தான் எல்லாம் ஒற்றுமை இருக்கிறாங்க. ம், ஓட்டு போடுறதுக்கு போகிறோம். ம், பண்ண உடனே அது திரும்பி பார்க்குறது இந்த டேக்க போச்சு நான் பண்ணுறதுன்னு சொல்லுதா உண்மைன்றாங்க. ம். எங்க இருக்கிறாங்க நீங்க நடந்துக்கிறாங்க. யாரையும் குத்தி காட்டுற மாதிரி இருக்கு எனக்கு. இல்ல இல்ல, ம், நான் வந்து பொதுவா பேசுறேன். ம். சுத்தி யாரும் கேட்கல. ம், மக்கள் நல்லா இருக்கணும், ம், அடுத்த ஜெனரேஷன் நல்லா இருக்கணும். அப்போ ஆனஸ்ட் நான் அவர் வரட்டும். அவர் வந்து சினிமாவில் வந்து எஸ் கம் அப் அண்ட் என்ஷோர்ட் இஸ் பிராண்ட். ம், ஸோ அந்த பிராண்ட் வந்து ஹூம் இஸ் செலக்டிங் மஸ்ட் பி ஆனஸ்ட். சரி, ரஜினிகாந்த் அவர் என்ன சொன்னார், நான் ஸ்பிரிச்சுவல் அரசியல் பண்ண போறேன்னாரு. ம். ஸ்பிரிச்சுவல் வந்து எல்லாமே அவேக்கனிங் ஸ்பிரிச்சுவல் இருக்கணும். ம், புரியுதுங்களா? அரசியல் வரும்போது சோஷியல் ஒர்க் எவனும் பண்றது இல்லை. ம். டைரக்டா வரான். இங்க எவ்வளவு சம்பாதிக்கலாம், அவ எவ்வளவு சம்பாதிக்கலாம், பேரம் பேசி தான் வராங்க. எல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி பேசுறீங்கன்னு சொல்லுவாங்கல்ல, நீங்க யாரை சொல்றீங்க அப்படின்னு நான் வந்து ஜென்ரலா நான் சொல்றேன், லெட் எவ்ரிபடி கம். ஐ வெல்கம். ம், பட் த கொஸ்டின் கரப்ஷன் எப்போ ஸ்டாப் ஆகி நல்ல மக்கள் நீ செலக்ட் பண்றியோ, ம், but it depends on the candidate how you select. ம், you're a good man. ம், பட் உங்களை பேஸ் பண்ணி ஜெயிச்சுட்டு வராங்க. ம். கடைசியில் என்ன பண்ணுவாங்க, உங்களை கவுத்துட்டு இப்போ சிபிசிபி நினைச்சு அந்த இடத்துல புரியுது. அவனை கவுத்துனாங்களா. ம், இவர் நிதிஷ்குமார் நிதிஷ்குமார். மார்னிங் ஈவினிங் வந்து பிகேம் பிரைம். ஸோ மணி பவர்ஸ் பிளேயிங். ம், உண்மை. ஸோ இதனால வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு, ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ரெடியானதா. ஐ வெல்கம் எனிபடி. ஏஜுக்கு இங்க இதே கிடையாது. இப்போ ஒருத்தர் பேசினார் பாத்தீங்களா, நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அதனால தான் நான் ஜஸ்ட் ம், ம், இருந்தேன். ம். அவர் அன்மெச்சூர்டா பேசுறாரு. ஏஜ்ன்றது டசன்ட் மேட்டர் சார். நீங்க என்ன பாலிடிக்ஸ் பேசுறீங்கன்னு தான் முக்கியம். ம். நீங்க இப்ப இன்னைக்கு 10 வயசு பையன் பேசுற பாலிடிக்ஸ் இன்னைக்கு 80 வயசு ஆகி இன்னும் தமிழ் வரி மணியமா நான்லாம் எப்படிதான் இன்னும் நீங்க இருக்கான்னு தெரியல. ம், காமராஜர் இருந்திருக்காருலாம். அப்படி வாட் இஸ் ஸ்பீக்கிங் இஸ் புல்ஷிட் தான். ம், யூ மென்ஷன் இட். இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் பழக்கிற பையமா இருக்கிறவங்க புல்ஷிட் மாதிரி பேசுறாங்க. ம். ஸோ அவங்க ஏஜ் தானே. அவங்க என்ன இருக்குது, யங்ஸ்டர்னு சொல்றீங்க. சீமான் என்ன பேசுறாரு அவரு? ம், சீமான் என்ன பேசுறாரு? நீங்க உங்களுக்கு வந்து நெய்து எக்ஸாம்பிள் சொல்றேன். இலங்கையில போய் நெய்தல் படை அனுப்புன்றாரு. ம், ம். முடியாத ஒரு காரியத்தை ஈஸியா சொல்லிட்டு So, போயிடுறாரு. அது எப்படி அதை சிரிக்கிறான் பார்த்துட்டு அவங்க இப்ப கை தட்டுறான். ம். எவ்ரி பார்ட்டி ஹேஸ் இஸ் பிகாஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ். அந்த அறிக்கையிலேயே முக்கியமான ஒண்ணு என்ன இருந்துச்சுன்னா, தமிழ்நாட்டுல ஊழல் இல்லாத ஆட்சியை நான் தரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. ஜெனரலைஸ் ஸ்டேட்மெண்ட் எதனா பண்ணலாம். ம், ஜெனரலைஸ் நான் கூட கொடுக்கலாம். ம், எவ்வளோ எல்லாம் ஆட்சி பண்ணுவேன். ம். வாட் இஸ் யுவர் டேக்? ம், இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தாரு. ம். அவர் லோக்பால் கொண்டு வந்தாரு. லோக்பால் அதே அர்த்தம் தான். அதுதான் என்ன, அப்ப ஆனா அவரே அதை மாட்டிக்கிட்டாரு. மாட்டிக்கிட்டாரு. உங்க ஐடியாலஜி என்ன? ம், அதை முன்வைங்க. தமிழ்நாடுக்கு என்ன முக்கியம்? ம். தமிழ்நாடு இன்க்ளூசிவ் தான். ம், ப்ரோக்ரஸிவா நீங்க பேசணும். ம். எதிர்ப்பு அரசியல் பேச முடியாது. ப்ரோக்ரஸிவா ஜெயலலிதா கூட முடிஞ்சு போச்சு. ம், பீப்புள் புரியுது. எவ்ரிபடி இஸ் என்லைட்டட். இப்போ நீங்களே உங்களுக்கு தெரியுது. யூ ஹேவ் சோஷியல் நெட்வொர்க். முதல்ல ஒரு பேரல் நெட்வொர்க்கே கிடையாது. ம், முதல்ல பேப்பர் தான் இருந்தது, அப்புறம் டிவி இருந்தது.
இப்போ பேப்பர் வச்சிருக்கோம், டிவி வச்சிருந்தான். இப்போ அப்படி இல்லை. சோஷியல் நெட்வொர்க் ஐ ஹேவ் அ வாய்ஸ், யூ ஹேவ் அ வாய்ஸ். ம், உங்களோட போஸ்ட் ஒரு 100 பேர் பார்க்கலாம். ம், யூஆர் இன்ஃப்ளூயன்சிங் த இன்ஃப்ளூயன்சர்ஸ். ம், அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து வாட் இஸ் ஐடியாலஜி, ம். ஐடியாலஜி பாலிடிக்ஸை சொல்லலாம். யாருப்பா கொள்கை, கொள்கை இருக்கும். சி கொள்கை நீ சொல்லணும். இன்னும் உங்கள் கொள்கை, வாட் இஸ் யுவர் ஸ்டாண்ட், இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல, இந்த மாதிரி இஷ்யூஸ்ல என்ன உங்க ஸ்டாண்டு. ம், ஏன்னா விஜயகாந்த் அப்படி தான் காலியானார். ம், விஜயகாந்த் வந்து ஒரு பர்டிகுலர் டைம்ல he was emerging. இப்போ நேரம் வந்து அவர் ரூலிங் பார்ட்டி. ம், அந்த தேர்ட் இதுக்கு ஒரு கேப் இருந்தது. பட் அதை யூட்டிலைஸ் பண்ண தெரியல. பிகாஸ் ஐடியாலஜிக்கலாக அவரால் போக முடியல. ம், டிஎம்கே 1000 ரூபாய் கொடுக்குறேன், 2000 ரூபாய் கொடுக்குறேன் தான் நீ பேசணும். ம், ம். டிஎம்கே வந்து 69% தரனா நீ 70% நான் வந்து ரிசர்வேஷன் தரேன் தான் பேசணும். அதுதான் இங்கே ஜெயிக்குமே தவிர அவன் வந்து இன்க்ளூசிவ் பேசினா நான் வந்து முஸ்லீம்ஸாக இது திரும்பி சீப் பாலிடிக்ஸ் இங்கே ஏடிஎம்கே ஜெயிச்சுது. டிஎம்கே ஒன்று பண்ணா அதுக்கு போட்டி, அதுக்கு அகேன்ஸ்டா அவன் என்ன பண்ணுவான், அது மேலே பண்ணுவான். அவன் வந்து முட்டை போடனா இவன் வந்து சாப்பாடு போடுவான். அவன் சாப்பாடு போட அவன் துணி கொடுப்பான். அந்த மாதிரி தான் இங்கே வேலைக்கு அவன் தவிர மற்றபடி சும்மா ஒரு ஹைப்புக்கு வச்சுக்கலாம், ஆன்டி டிஎம்கே ஓட்டை பிரிக்கிறதுக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே தமிழ்நாடு தெளிவாக சொல்கிறேன், நான் என்னோட ஏஜ் 38 தான் ஆகுது. நான் வந்து 18 இயர்ஸாக அந்த பார்த்துட்டு இருக்கேன். ஐ எம் நாட் அ பொலிட்டிஷியன் ஆர் சம்திங். பட் இங்கே பொறுத்த வரைக்கும் நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்டை இங்கே பிரிக்கிறதுன்னு தான் இருக்குது தவிர ஸோ டிஎம்கே இஸ் பிளேயிங் வைட்டல் ரோல். மேஜர் ரோல். மக்கள் விரும்பல. ஏன்னா ஒரு பார்ட்டியே இருக்குன்னா, ஏன்னா அவன் வந்து மக்கள் பேசுறது பேசுறான். மக்களே அப்படிதான் பேசுறாங்க இல்லையா, மக்கள் நினைக்க அதான் அவன் பேசுறான். அதே இவன் பேசணும். சும்மா ஜெனரலிஸ்டா பொதுபடியா பேச வச்சுக்கோங்களேன், கேட்டு கை தட்டி போயிடுவான். ஓட்ட அவனுக்கு வரணும்ல. கரெக்டான விஷயம். விஜய் சினிமாவை நான் கூட பார்ப்பேன் சார், நீங்க கூட பார்ப்பீங்க சார். அதை வச்சு ஓட்டு வராது சார். கண்டிப்பா உண்மை. 150 ரூபா கொடுத்து நான் விஜய் 1000 ரூபா கொடுத்து விஜய் படம் பார்ப்பேன். ஆனா போய் ஓட்டு போட்டு ஃப்ரீ தான் போட மாட்டேன். விஜய் ரசிகர் அப்படி தான் இருப்பான். இருக்கிறவங்கள தான் இருக்காங்க, புதுசாக யாரும் வர மாட்டாங்கல்ல. புதுசா வரது சரி, வந்தா என்ன பண்ணணும்னு எதுனா வந்தா மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க. நல்லதுன்னா எல்லா விஷயத்துலையும் விலைவாசி, ஜிஎஸ்டி ம், எல்லாமே விலைவாசிலாம் உயர்வு, பெட்ரோல் எல்லாம் குறையவே இல்லை. ம், இதெல்லாம் வந்து மக்கள் ரோடு சரியில்லை, மெட்ரோ சரியில்லை, எல்லாத்தையும் ஒன்று ஆக்குறாங்க. ம், புரியுதுங்களா? ரோடெல்லாம் போட்டு மெட்ரோ பணியெல்லாம் முடிச்சிட்ட பிறகு ரூல்ஸை ஃபாலோ பண்ணலாம். ம், இவங்களே ரோடை நோண்டுவாங்க, இவங்களே பிளாக் பண்ணிடுவாங்களாம் ரோடை, ம், இவங்களே ஃபைனை போடுவாங்களாம், ம், இவங்களே அங்கங்கே கேமரா வச்சிருவாங்களாம். ம். இது எந்த விதத்துல நியாயம்? கரெக்ட். ஆ? ம், இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து பிரயோஜனமாக பண்ணோம். அவன் வருமானம் எவ்வளோ, ஒரு நாளைக்கு எவ்வளோ வருமானம் வருது, அதில் ஃபைனை கட்டு போவானா, வீட்டில் எடுத்தோன்னா ஸ்கூல் ஃபீஸை கட்டுவானா? ம். ஆ? கரெக்ட் தான். இதெல்லாம் மாறணும். இதெல்லாம் யாராவது விஜய் வந்தா- புதுசாக வந்தால் மாற வாய்ப்பு இருக்குது, விஜய் வந்தா மாற மாற வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு. இருக்குது. அவரே இன்னைக்கு அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க ஊழல் தலைவிரிச்சு ஆடுது, என்னால் முடியல, அதெல்லாம் இல்லாத தமிழகமாக நான் மாற்ற போகிறேன் அப்படின்ட்டு இருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டைரெக்டாக திமுகவை தாக்கின மாதிரி இருக்கு. அப்படிலாம் இல்லை, அவர் வர ஃபர்ஸ்ட்லே பிளான் போட்டது தான் இது. ஆனால் இப்போ அது நல்லா வெளிப்படையாக சொல்லிட்டாரு வரேன்னு. ஆனால் வருவார். அவரும் சீமானும் கூட்டணி வைக்கிறதா ஒரு சின்ன பேச்செல்லாம் போயிட்டு இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு கூட்டணி வச்சா வேலைக்கு ஆகாது. வேலைக்கு ஆகாது. சீமான் கூட கூட்டணி வச்சா வேலைக்கு ஆகாதா, இல்லை கூட்டணியே வேலைக்கு கூட்டணியே ஆகாது? வேலைக்கு ஆகுது. ஏன்? தனியாக வந்தால் இவர் ஜெயிப்பார். ஓகே. தனியாக வந்தால் மக்கள் மவுஸ் இருக்கும். இருக்கு. கூட்டணி கட்சி வந்தால் வேலை கஷ்டம், வேலைக்கு சொதப்பிடும். நான் படம்லாம் நடிக்க மாட்டேன், அரசியல் தான் முழு மூச்சு இறங்கிட்டேன், இதுக்கப்புறம் பின் வாங்க மாட்டேன் அப்படின்னு பேசியிருக்காரு. அதில் நடிக்க மாட்டார். நடிக்க வேணான்றீங்க? இல்லை நடிக்க மாட்டார், சொல்லிட்டாங்களே செய்வாங்க அவங்க. இல்லை உங்களை பொறுத்தவரை அவர் நடிக்கணுமா வேணாமா? வேணாம், மக்களும் நல்லது செஞ்சாலே போதும், போதும். அதுவே போதும். ம், அது நல்லபடியாக ஒழுங்கா யார் வேணா பண்ணலாங்க, கரெக்டாக பண்ணுங்கன்றேன். ஓகே. சம்பாதிங்க, எல்லாரும் வந்து அதான் சொன்னேன், கொள்ளடிக்கணும் முடிவு பண்ணால் அடிங்க, தப்பு கிடையாது. ம். நியாயமாக மக்களுக்கு அவங்க பாருங்கன்றேன். ஓகே. புரியுதுங்களா? மக்களும் கஷ்டப்படுறாங்க, தமிழ்நாட்டை நம்பி தான் இருக்கிறாங்க. பல ஊர்லேருந்து இங்கே பிழைக்கிறாங்க. ஆனால் இங்கே ஊர் ஆளுங்களுக்கு பிழைப்புக்கு வழி இல்லாமல் இருக்குது. புரியுது. புரியுதுங்களா? இந்திக்காரன் வந்து 10 கடை தெரு கடை வச்சுக்கிறான், நம்மளால வைக்க முடியுமா? வைக்க முடியறது இல்லை. வச்சா அதுக்கு எவ்வளோ இது வருது, எதிர்ப்பு. இதெல்லாம் மாறும்ன்றீங்க? இதெல்லாம் மாறணும், கொஞ்சம் மாறினா தான். நீங்க ஓட்டு போடுவீங்களா விஜய்? கண்டிப்பாக போடுவேன். கண்டிப்பா போடுவீங்க? கண்டிப்பாக போடுவேன். 100%. கண்டிப்பாக விஜயகாந்த் தவிர அவருக்கு போட்டேன், கண்டிப்பாக இவருக்கும் போடுவேன். ப்ரோ நீங்க வீல பேர் வச்சிருந்தா போட்டுருவீங்களோ? அப்படிலாம் இல்லை ப்ரோ, எனக்கு தலைவரும் பிடிக்கும். புரியுதுங்களா? நல்லது பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்குது, நம்மளுக்கே தெரியுது கஷ்டம். ஒரு 3 வருஷம் முன்னாடி இந்த கஷ்டம் வேற, இப்போ இருக்கிற கஷ்டம் வேற. லாக்டவுனுக்கு முன்னாடி இந்த லெவல் வேற, லாக்டவுனுக்கு அப்புறம் இருந்த லெவலே வேற மாதிரி சிட்டியே. நியாயம். புரியுதுங்களா? அந்த மாதிரி உங்களோட ஓட்டு விஜய்க்கு இருக்கு. இருக்கு கண்டிப்பா. கேமரா பார்த்து சொல்லுங்க பாப்போம். பூசாவர்களுக்கு கண்டிப்பா ஆதரிக்கணுங்க, சப்போர்ட் பண்ணணும். இளைஞர்ல நம்ம அவன் வரணும்னு அவசியம் இல்லை, அவன் பணத்துக்கு எல்லாம் தெரிஞ்சு அவர் வர்றாருன்னா என்ன விஷயம், ஏதோ விஷயம் இருக்கு. புரியுதுங்களா? மக்கள் சப்போர்ட் பண்றீங்க.
கண்டிப்பா ஆதரிக்கிறேன். 2026 தேர்தல் அப்ப எதிர்பார்க்கிறோம் வேற. கண்டிப்பா பாக்குறேன். மாத்தி போட்டு பார்க்கலாமே. போடுவோம். என்ன ஆயிட அவ்வளவுதான். போகுது உண்மை. ஒரு வாட்டி? எவ்வளவு எவ்வளவு பண்றோம்? போடுறோம்? நம்ம போடனால கள்ள ஓட்டு ஊந்துரும் நம்ம பேர்ல. அதுக்கு நம்ம ஓட்டு நம்ம கரெக்டாக போட்டு தேர்ந்தெடுக்கலாம்ல ஆளுங்களா. சூப்பர். திமுக வந்து இப்போ விஜய் மட்டும் தாக்கல, ம். விஜயை மையமா வச்சு தான் வந்து அரசியலே வந்து பல வருடங்களாக போயிட்டு இருக்கு. போயிட்டு இருக்குன்றது வந்து பெரும்பாலான அரசியல் தலைவர்கள் இப்போ பேசுறாங்க, இதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க. ம், நீங்க ம். வந்து எல்லா இடத்துலயும் வந்து எடுத்து பாருங்க, ம், திமுகவை மையம் பண்ணி தான் அரசியலே போய் நகர்ந்துன்னு இருக்கும். ம், ம். இப்போ திமுக ஒரு ஆள் வந்து பாப்புலர் ஆகணும்னாக்கா பிரபலமான இடத்துல டச் பண்ணாதான் அவர் பாப்புலர் ஆக முடியும். ம். அதை தான் அவர் செய்யறாரு. விஜய் வம்பிழுத்து பாக்குறாரு. வம்பிழுத்து பாக்குறான்னு சொல்லி அவர் வந்து கரெக்டான ஒரு மூமெண்ட்டை அவர் அடி எடுத்து வைக்கிறார். தந்திரமா இருக்காரு. ஆமா, அதுதான் கரெக்ட். ம். ஏன்னா திமுக டச் பண்ணாதான் அரசியலே நவரும். சீமானும் விஜயும் கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வருது. என்ன சொல்றப்பே சிரிக்கிறீங்க, ஏன் சார்? எனக்கு சீமான் வந்து நல்லா பேசுவார், நல்ல ஒரு தலைவர் தான், நல்ல தமிழுக்காக பேசக்கூடிய தலைவர் தான். ம். ஆனால் வந்து இன்னும் யாரை எதிர்க்கணும், யாரை வந்து இது பண்ணணும், அவர் தனிமையில் வந்து அரசியல் பயணம் பண்ணுறதே தவறுன்னு நான் சொல்லுவேன். அதனால தான் விஜய் கூட சேர போறாரு. விஜய் கூட சேர போறன்றது நீங்கள் தானே சொல்கிறீங்க, ம். அதிகாரப்பூர்வமான தகவலாக இல்லையில. ஒருவேளை சேர்ந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சேர்ந்தாக்கா அது எனக்கு சரியாக வராதுன்னு தோணுது. எப்படின்னு கேட்டாக்கா, ஒரு பிறந்த நாள்ல இப்போ அரசியல் பயணத்தை தொடர போறன்ற ஒரு மைண்ட்ல வச்சுக்கிட்டு பிறந்த நாள் கொண்டாடும் போதோ அவர் ஒரு விஷயம் பேசினாரு. யாரு? விஜய். என்ன பேசினாருன்னு கேட்டாக்கா, அம்பேத்கருடைய பிறந்த நாள்லாம் வந்து நீங்க கொண்டாடணும் சொன்னாரா இல்லைங்களா? சொன்னாரு. நீங்க வந்து சொல்லுங்க. கண்டிப்பா சொன்னாரு. அப்படி சொல்லும் போதோ பெரும்பாலுமா வந்து சீமான் வந்து அம்பேத்கரையோ பெரியாரையோ வந்து கோட் பண்றது இல்லை. இப்போ பெரியார் அம்பேத்கர் விட்டுட்டு சிஎஸ்கே டோனி அப்படி போயிட்டாரு. அதனால வந்து அந்த சிஸ்டத்துல இருந்து அவர் விடுபட்டுட்டாரு. இவர் என்ன பண்ணாரு, அம்பேத்கர் பத்தி பேசுங்க, அம்பேத்கர் கூட வந்து வெளியே சொல்லுங்க. எங்க தொடங்கினார் சீமான் அங்க திரும்பி இப்ப விஜய் நிக்கிறாரு. அதனால வந்து அவர் கருத்துக்கு இவர் கருத்து ஒத்து போவாதுன்ற மாதிரி என்னுடைய இது சொல்ல வேண்டியது. ஒருவேளை 2026 விஜய் நின்னுட்டாரு, வாக்கு கேட்கிறாரு, சாரோட வாக்கு விஜய்க்கு இருக்கா? அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னாக்கா அரசியல்ல வந்து திடீர்னு வரவங்களுக்குலாம் கொடுத்துட்டுன்னு வச்சுங்களேன், அப்போ ஏற்கனவே வந்து மக்களுக்காக பணியாற்றினுங்கிறாங்க பத்தியா, உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒரு முட்டாள் மாதிரி தானே ஆயிடுவேன். கண்டிப்பா போகக்கூடாது இல்ல, அவர் வரட்டும், மக்களுக்கு இன்னும் பயணங்கள் பண்ணட்டும்,